இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து நாச்சிபாளையம் போற ரோட்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ள லொகேட் ஆயிருக்கு. இந்த லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா 33 அடி மற்றும் 30 அடிக்கு அகலமான தார் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போற இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு கார்னர் சைட்ல கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.33 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1300 ஸ்கொயர் ஃபீட். இந்த லேஅவுட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 33 அடி மற்றும் 30 அடிக்கு அகலமான தார் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்ட்ரீட் லைட்டும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா வீட்டுக்குமே இபி கனெக்ஷன் இருக்குங்க. அது போக ரோட்டோட 2 பக்கமுமே ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக லேஅவுட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வீடு மொத்தமாக வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 5-6 வீட்டில் மக்கள் குடியிருக்காங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டி குடியேறதுக்கு தயார் நிலைமையில் இருக்குது. இந்த வீட்டை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.33 சென்ட். லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 34. இது பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டு. அதனால் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா பெல் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் போகுது. அதை நீங்களே பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே அப்புறம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயுமே ஸ்பாட்லைட் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் அழகான எம்எஸ் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 15க்கு 15. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் தனி போர் கனெக்ஷன், பக்கத்துலேயே 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஒரு ஆள் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கு டெரகோட்டா பெயிண்ட்டுமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல டபுள் ஷேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை சுற்றியுமே கிரானைட்டும் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தே போர்ட்டிகோவை ஈஸியாக மானிட்டர் பண்ணுற மாதிரி மெயின் டோரில் ஒரு லென்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 11க்கு 16. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸை மேட்ச் பண்ணியே வெஸ்டர்ன் வாலில் ஒயிட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் அழகாக பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட சென்டரில் மல்டி கலர் ஹேங்கிங் டெக்கரேட்டிவ் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டோட எல்லா ரூம்ஸ்லையுமே ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விண்டோஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் சைஸ் 11க்கு 10. கிச்சன் வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 11.
இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கொடுத்து கீழேயே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் தொட்டில் லூக் ஒன்றுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு பிவிசி டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.5க்கு 6. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே யூபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வாஷ் பேஷனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை ஈஸியாக வழுக்காத மாதிரி லெதர் ஃபினிஷ்டு கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயில்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண சேம் ஃப்ளோரிங் டைல்ஸையே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கொடுத்து கீழேயே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இடையில கடப்பாக்களும் பதிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 10க்கு 5.5. டாய்லெட்டோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே டபுள் கலரில் அழகாக லேயிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 1x1ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் பதிச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லாபிலிருந்து ஓப்பன் டெரஸுக்கு போகிறதுக்கு சேஃப்டிக்காக டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி எம்எஸ் டோர் கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்ட் கார்னரில் துவைக்கிறக்கல் அமைச்சு பக்கத்திலே பைப்லைனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்காக ஓப்பன் டெரஸோட 2 சைட்லையுமே எம்எஸ்ல ஆங்கிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியுங்க, உங்களுக்கு எல்லாமே வீடுக தான். வீட்டோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயே வீடுக தான். இங்கே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே வீடுக தான் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றியுமே காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், உள்ள என்ட்ரி ஆகிற ரோடு 33 அடி ரோடு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. நீங்களே பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க, நல்லா காற்றோட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு ஒத்தக்கால் மண்டபத்தில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.